நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நமது வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் மாவட்ட நீதிமன்ற வேலைவாய்ப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதியிருப்பீங்க கடந்த ஆண்டு. அதுக்கான மார்க்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இப்போ கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து வெளியிட்டு அதுக்கான ப்ராசஸிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ண எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஃபேக் சேனலை சொல்லிவிட்டு அதில் உள்ள விஷயங்களை நம்பிட்டு கடைசி முக்காடு போட்டு உட்காந்துடாதீங்க. அதே மாதிரி எங்கேயாவது நம்ம காசு கட்டி வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கனவெல்லாம் தூக்கி அங்கிட்டு குப்பையில் போட்டுருங்க. மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தை பொறுத்தவரை ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட் லெவலில் தான் எடுப்பாங்க. எந்த ஒரு ரெக்கமெண்டும் வந்து கிடையாது. ரூபா கட்டாதீங்க, தயவுசெய்து யாரையும் நம்பி கட்டாதீங்க. நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வருது, நிறைய இடத்துல ரூபா கட்டி ஏமாறுற மாதிரி வருது. கவனமாக இருங்க. இந்த சேனலை பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு சொல்லுங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் மெரிட்டில் தான் எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க. மினிமம் குவாலிஃபைங் மார்க் உள்ள, சரிங்களா, மினிமம் குவாலிஃபைங் உள்ள மார்க் உள்ள, அது ஒன்றும் கட் ஆஃப் வந்து சொல்லலை. ஆவரேஜாக வந்து நீங்கள் மார்க் எடுத்துருந்தவங்க ஃபுல்லாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஃபெலிப், ஜூனியர் ஃபெலிப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், இவங்களுக்கெல்லாம் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபார் தி போஸ்ட் ஆஃப் எக்ஸாமினர், ரீடர், சீனியர் ஃபெலிப், ஜூனியர் ஃபெலிப், ப்ராசஸ் சர்வர், ப்ராசஸ் ரைட்டர், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணியிடங்களுக்கு டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் பண்ணும்போது நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன் அப்லோட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். அதனால் இப்போ வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு சரியாக அப்லோட் பண்ண தெரியலை அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ண வேண்டாம், மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து அப்லோட் பண்ணி கொடுத்துருவோம். நீங்கள் ப்ரௌசிங் சென்டருக்கு போனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அலைச்சல், திரும்ப அவங்க தப்பாக கூட அப்லோட் பண்ணிடலாம். அதனால் உங்களுக்கு கரெக்டான சரியான முறையில் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய கால் டிக்கெட்டு, அதுக்கடுத்து நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ், நாங்கள் கேட்குற டீட்டெயில்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் எல்லாம் நாங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுவோம். ஏன்னா ரீசெட் பாஸ்வேர்டு இதெல்லாம் நீங்கள் மறந்துருப்பீங்க நிறைய பேர். அதனால் அதெல்லாம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த வேலையை வந்து நாங்கள் முடிச்சு கொடுத்துருவோம். 3/2/2025 பார்த்தீங்க அப்படின்னா மண்டேலேருந்து 3ஆம் தேதி மண்டேலேருந்து 6ஆம் தேதி வரை ஈவினிங் வந்து ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து 200 கேபிக்குள்ளே இருக்கணும் பிடிஎஃப் ஃபைல்னு சொல்லியிருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து எஸ்எஸ்சி, ஹையர் செகண்டரி ஸ்கூல், அதுமாதிரி டிப்ளமோ டிகிரி, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோடு 1 மெகாபைட் பிடிஎஃப் ஃபைல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட் வந்து 200 கேபிக்குள்ளே பிடிஎஃப் ஃபைலாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிஎஸ்சிஎம் சர்டிஃபிகேட் வந்து 1 எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட், இன்டர்கேஸ்ட் மேரேஜு, மற்ற சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிசிட் விடோ வந்து பார்த்தீங்கன்னா 200 கேபின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒன்லி ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு வந்து சொல்லியிருக்காங்க 200 கேபிக்கு பிடிஎஃப் ஃபைலில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்சிசி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான சர்டிஃபிகேட்டும் சொல்லியிருக்காங்க. இந்த சர்டிஃபிகேட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் உங்களுக்கு டயத்தை வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க. நீங்கள் அதுக்கடுத்து கடைசி போய் நான் வெரிஃபிகேஷன் அப்போல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்கள் நண்பர்களுக்கு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணிவிட்டு வெப்சைட்டு, யூடியூப் கூட பார்க்காம இருக்கலாம். அவங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. இதுக்கான இந்த ஜூனியர் ஃபெலிப், சீனியர் ஃபெலிப்புக்கான ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம வந்து நடத்திக்கிட்டு வரோம். அதில் நிறைய பேர் கலந்துட்டு
அது வந்து பயன்பெற்று வராங்க. நீங்கள் இப்போ நம்ம சேனல் வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.